அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு துவக்க விழா. எங்கள் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தமிழகம், புதுவை, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் மகிழ்ச்சியோடு எங்கள் கட்சி கொடியை ஏற்றி இனிப்புகளை மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கி 36 ஆண்டுகள் ஆகின்றனர். தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பல சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். தமிழக வரலாற்றை பாட்டாளி மக்கள் கட்சி தவிர்த்து எழுத முடியாது. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா அவர்கள், எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் 4 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று இன்று மதுவிலக்கு கொள்கை தமிழக அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடைபிடிக்கிறது. அதற்கு முழு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று சுகாதார கொள்கையை தமிழ்நாடு கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை போடுகின்றதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிலேயே குட்காவை தடை செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்தியாவில் போலியோவை ஒழித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இதேபோன்று தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா அல்லாமல் அத்தனையும் பிராட் கேஜாக ரயில்வே துறையிலே மாற்றி அமைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதேபோன்று இன்று ஆன்லைன் கேம்பிளிங், ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி அதன் பிறகு அதிமுக காலத்திலே சட்டம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு திமுக காலத்தில் சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்போது அதை நீதிமன்றத்திலே தடை செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் தமிழக அரசு அதை தடையை நீக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இப்படி தொடர்ச்சியா நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல, கடந்த ஆட்சியாளர்களும் நீர் மேலாண்மையின் ஈடுபட காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் நாங்கள் 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இன்று சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் தமிழக அரசு கொண்டு வருகிறது. ஆனால் 25 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்காக, காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள், பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி இவ்வளோ தகுதி உள்ள கட்சி, இவ்வளோ திறமை உள்ள கட்சி, இவ்வளோ கொள்கைகள் உள்ள கட்சி பாட்டாளி கட்சி. இந்த 36வது ஆண்டில் கால் வைக்கின்றோம். நிச்சயமாக வரும் காலத்தில் தமிழக மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கொடுத்தார்கள் என்றால், இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் செய்யாததை நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த தகுதி, அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது. இதைத்தான் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னார். இந்தியா சுகாதாரத்துறையிலே 50 ஆண்டுகள் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் 5 ஆண்டு காலத்திலே செய்திருக்கின்றார் என்று கடந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களை சுத்தி இருக்கின்றவர்கள் அவரை சரியான முறையில் ஆலோசனைகள் எல்லாம் வழங்க மறுக்கிறார்கள். அதனால்தான் இன்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மது பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கள்ளச்சாராயம் பிரச்சனை, சமூக நீதி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதுக்கு எந்த தீர்வும் வர மாதிரி எனக்கு தெரியல. அதனால இதை எங்களுக்கு பெருமையாக நாங்கள் கடந்து வந்த பாதைகள், கடுமையான பாதைகள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதியாக வரும் காலத்திலே எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இயங்கி வருகின்றோம்.
அதாவது இப்போ முதலமைச்சர் தலைமை ஏற்றிருக்காரா? இல்ல, இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஏற்றிருக்காரு. அதான் இது நேற்று என்னுடைய கோரிக்கையா இருந்தது. ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை, காவிரி பிரச்சனை. காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள 7.25 கோடி மக்களில் 4 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். குறிப்பா சென்னை மக்களும் காவிரியை நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காவிரி பிரச்சனையில் முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் என்று நேற்று நான் குரல் கொடுத்தேன். அதே போன்று இந்த முதலமைச்சர் தலைமை நடக்கிறது. ஆனால் காரணம், கர்நாடகாவில் அங்கே தண்ணீர் நமக்கு கொடுக்க கூடாது என்று கர்நாடகா முதலமைச்சர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள். தண்ணி நமக்கு கொடுக்க கூடாது, முடிவாக 8000 கனஅடி தண்ணி தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் காவிரி ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாட்டிற்கு ஒரு நாளைக்கு 11,500, அதாவது வினாடிக்கு 11,500 கனஅடி கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி கொடுக்கணும். கர்நாடக அணையில நேற்று இரவு நிலவரப்படி 78 டிஎம்சி நீர் இருக்கிறது. கர்நாடக அணைகளுடைய மொத்த கொள்ளளவு 105 டிஎம்சி. அதாவது பெரிய அணைகள், சின்ன சின்ன அணைகள்லாம் இன்னொரு 10 டிஎம்சி கூடுதலா இருக்கு. அங்கே கர்நாடகாவில் ஒரு நாளைக்கு 3.25 டிஎம்சி நீர் வரத்து இருக்கிறது. அதாவது அத்துணை அணைகளிலும் நீர் வரத்து 3.25 டிஎம்சி. ஆனா நமக்கு கொடுக்க வேண்டியது 1 டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு ஆணையம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமா முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு கூட்டம் நடக்கிறது. கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் சென்று இதற்கு ஒரு தீர்வு நாம் பெற வேண்டும். ஏன்னா தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இப்ப தென்மேற்கு பருவம் இருக்கு. தென்மேற்கு பருவத்தில் மழை நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு வாரத்தில் கர்நாடக அணைகள்லாம் நிரம்பிடும். அப்போ அந்த உபரி நீரை நம்ம கொடுக்க போறாங்க. நாங்க தண்ணி கொடுத்துட்டோம் சொல்ல போறாங்க. இதுதான் ஆண்டுதோறும் நாடகம் நடந்துட்டு இருக்கு. தமிழக அரசு அமைதியா இருந்துட்டு ஏதோ பேசுறோம், அங்க போறோம் இங்க போறோம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இப்போ தமிழ்நாட்டில் நேற்று ஒரு அறிவிப்பு, தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு 4.83 விழுக்காடு மின் கட்டண உயர்வை அறிவித்தார்கள். இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு மோசடியாக நாங்கள் பார்க்கின்றோம். 2022ஆம் ஆண்டில் மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள். 2023ஆம் ஆண்டிலே உயர்த்தினார்கள். இப்ப 2024ஆம் ஆண்டில் உயர்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த 2.5 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டு உயர்த்திய நேரத்தில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு 31,500 கோடி வருவாய். இப்போ இந்த மின்கட்டண உயர்வால் 6,000 கோடி இந்த ஆண்டிற்கு வருவாய். ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, வேலைவாய்ப்பு இல்ல, விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பார்க்கிறேன். திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். இதே முதலமைச்சர் சொன்னார் மின் கட்டணம் ஷாக் அடிக்குதுன்னு. ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு? அப்பதான் அடிக்குமா? இவங்க ஆட்சியில் மக்களுக்கு ஷாக் அடிக்காதா? அதே வேளையில கடந்த ஆண்டு வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வை அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதாவது அதுல 2.1 விழுக்காடு வீடுகளுக்கு அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்றும் அறிவித்திருக்கலாம். இந்த மின்கட்டண உயர்வு பாத்தீங்கன்னா அரசாணை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வுன்னு அறிவிச்சாங்க. ஏன் நேற்று வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க? ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை இது, எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது.
நிச்சயமாக மக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை ஆணையெல்லாம் அதெல்லாம் எல்லாம் அந்த எல்லாம் என்னன்னா எங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க செய்ய போறாங்க. ஆனால் அவங்க பரிந்துரை எல்லாம் அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பாரத்தில் இருக்கின்றார்கள் மக்கள், சுமையில் இருக்கின்றார்கள். அதை போக்க வேண்டும். மின் கட்டண உயர்வை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும். இல்லையேன் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அமைச்சர் வீட்டில் நடக்கிறது பெரிய செய்தியா நான் பார்க்கல. ஏன்னா தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. கடந்த மாதம் தான் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர், மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். பிறகு சேலத்திலே அதிமுக முக்கிய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார்கள். பிறகு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே சென்னையிலே படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பாட்டாளி கட்சியுடைய தொண்டர் அங்கே கடலூரில் வெட்டப்படுகிறார். நேற்று நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் மதுரையிலே கொலை செய்யப்படுகிறார். அப்போ முதலமைச்சர் என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியல. முதலமைச்சர் கீழே தான் காவல்துறை இயங்கிட்டு வருது. சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தற்கொலை, என்னென்ன கள்ளச்சாராயம், கஞ்சா கிஞ்சான்னா ரொம்ப மோசமான சூழல் இருக்கு. அதனால இது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல முதலமைச்சர் அவரால் சரியான முறையில் எனக்கு பொறுப்பு எடுத்துக்க முடியலன்னா வேற யாராவது அமைச்சர்கிட்ட இந்த துறையை கொடுங்க. ஏன்னா எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்க முடியும்? நாங்க பாதுகாப்பு இல்ல, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, உயிர் பாதுகாப்பு இல்ல. அதனால இதெல்லாம் ஏன்னா இதுக்கு சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சட்டம் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு முக்கிய காரணம் இந்த மது, டாஸ்மாக் கடை, டாஸ்மாக் சந்து கடை, கள்ளசாராயம், கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், இது எல்லாம் தான் முக்கிய காரணம். இதை ஒழிச்சோம், இதை கட்டுப்படுத்தணும்னா சட்டம் ஒழுங்கும் ஓரளவுக்கு சீரா இருக்கும்.